ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே 4 வயது சிறுவன் வெறிநாய் கடித்ததில் ராபிஸ் நோய் தாக்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த ஜூன் 27ஆம் தேதி இந்த சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து சிகிச்சையில் இருந்த சிறுவன் தற்போது உயிரிழந்திருக்கிறான். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மோசஸ். வணக்கம் மோசஸ், இந்த சோக சம்பவத்தின் பின்னணி என்ன? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அரக்கோணத்தை அடுத்த கணபதிபுரி கால்நடை பகுதியை சேர்ந்தவர் பாலாஜி. இவர் கார் டிரைவர். இவரது மகன் நிர்மல்ராஜ். இந்த நிர்மல்ராஜ் கடந்த மாதம் 27ஆம் தேதி மாலை நேரத்துல வீட்டுக்கு பின்புறம் வயல்வெளியில விளையாடி கொண்டிருக்கும் போது அங்க இருக்கிற ஒரு தெருநாய் அவனை பயங்கரமா கடிக்குது. கை, கால், வா எல்லாம் கடிக்கவே அங்க இருக்கிற அக்க பக்கத்துல அலற சத்தம் கேட்டு அவனை உடனடியா மீட்டு பக்கத்துல இருக்கிற காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில அவங்களை சேர்க்கிறாங்க. அங்கிருந்து முதல் அழைக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில சேர்க்கிறாங்க. அங்க தீவிர சிகிச்சை பெற்று வந்தனால அவனுக்கு ராபிஸ் நோய் தாக்கப்பட்டிருப்பதாக கூறி தொடர்ந்து சிகிச்சை அளிக்கிறாங்க. சுமார் 45 நாட்கள் ஆன நிலையில நேற்று இரவு அவர் பெற்றோரை அழைத்து இது மாதிரி மகன் இறந்து விட்டார் என்ற தகவல் தெரிவிக்கிறாங்க. பின்னர் அவர்களே அதை அடக்கம் செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இந்த சம்பவம், தெருநாய் கடித்து இந்த சம்பவம், இறந்த இந்த சம்பவம் அந்த பகுதியில் வெறும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.